வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து எகைன் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ போய் நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நேற்று மார்னிங் கொடுத்துருந்தாங்க, சம் டெக்னிக்கல் எரர் இருந்துச்சு. அதனால் எகைன் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது புது லிங்க்கு. இப்போ போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் உங்கள் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் சில பேருக்கு என்ன டவுட்னா, எல்லா போஸ்டிங்க்கும் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. 8th லெவல் போஸ்டிங் எல்லாத்துக்குமே அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 8 ஜோனில் கொடுத்துருந்தாங்களே அந்த ரிசல்ட்டு தான். அதுதான் எல்லாருக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. அதுதான் எல்லாத்துக்கும் 8th லெவல் போஸ்டிங்க்குரிய ரிசல்ட்டு. அதையே திரும்ப ஒழுங்காக செக் பண்ணிக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இங்கே போஸ்டிங் நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்காங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போடணும். அங்கே என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் தான் இருக்கும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர், நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுவீங்க. சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் அதை கூட நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மெயில் ஏதாவது அனுப்பி வச்சுருக்கீங்களான்னு பார்த்து செக் பண்ணிக்காங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்னு சில பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் வேணால் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சி விடுறேன். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது கொடுத்த ஃபார்மேட் அது. அதில் ஃபுல் பிடிஎஃப் இணைச்சிட்றேன். அது உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதில் ஒரு 43வது பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லே இருக்கும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஃபார்மேட். அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனாக இருக்கணும். உங்களுக்கு சைன் போடுறவங்க கண்டிப்பாக உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ஆனால் உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கக்கூடாது. அது மட்டும் பார்த்து நீங்கள் கரெக்டாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். தென் பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட 10th மார்க் ஷீட் இருந்தால் போதுமானது. அதுலேயே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தும் உங்கள் நேமும் கரெக்டாக இருக்கணும். அது போல் இருக்குதான்னு செக் பண்ணிக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்களோ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் 2 செட் எடுத்துக்கணும். அந்த எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ்லேயும் உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். அதுதான் செல்ஃப் அட்டஸ்டேஷன். உங்களோட சிக்னேச்சர் எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ்லையும் இருக்கணும். 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துக்காங்க. அப்புறம் ஒரிஜினல் ப்ரூஃப் ஐடி ஏதாவது எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு கேட்டிருப்பாங்க, இல்லைனா பேன் கார்டு இது போல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பழைய சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே தான். அங்கே என்ன கரெக்டாக கொடுத்துருக்கீங்களோ அதே போல் பழைய சர்டிஃபிகேட் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு போங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.